வரவேற்கிறேன். இன்றைக்கான சப்ஜெக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன்ஸ் 8 ரூட் வேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ். போன வகுப்பிலே நாம் 26 எழுத்துகளையும் வௌவல், கான்சனன்ட் என்கிறவைகளையும் நாம் பார்த்தோம். அந்த வார்த்தைகள் எப்படி அது தாய்மொழியிலிருந்து, லத்தீன் கிரேக்க மொழியிலிருந்து அது ஆங்கிலத்திற்கு வருகிறது, அதனோடு ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் இவையெல்லாம் நம்ம சேர்த்து பல வார்த்தைகளை நாம் அமைக்கிறோம் என்பதை நாம் படித்தோம். இன்றைக்கு 8 ஆரம்ப வேர் வார்த்தைகளை பற்றி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எக்ஸ்பிளைன்ஸ் 8 ரூட் வேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ். 8 ரூட் வேர்டை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனுடைய ஃபார்ம்ஸ், அது எப்படி பரிமாரணம் அடைகின்றன, வெவ்வேறு வார்த்தைகளாக மாறுகின்றன என்பதை 8 வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து இதை கவனித்து படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வார்த்தைக்கு ஆரம்பமே அதனுடைய தாய்மொழி. இப்போ ஆங்கிலத்துக்கென்று தனியாக அது உருவாகவில்லை. அது லத்தீன் கிரேக்க மொழியிலிருந்து தான் இந்த ஆங்கிலம் பிறந்தது. ஸோ அந்த வார்த்தைகளை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அடுத்த வகுப்பில் நான் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் என்பவர்களை குறித்து நான் படித்துக் கொடுக்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்கலாம். பாருங்க, ரூட் வேர்ட் இங்கிலீஷ்ல அது எப்படி மாறுகிறது, அதனுடைய மீனிங் என்ன, அதனுடைய பெயர் சொல், நவுன் என்றால் பெயர் சொல் என்றால் என்ன, வெர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப். பாருங்க, இந்த ஒரு வார்த்தை எப்படி ஒரு 7 விதங்களில அது பரிணமிக்கின்றன என்று நாம் பார்க்கலாம். அப்போ இந்த ரூட் வேர்டை நம்ம தெரிஞ்சா போதும், நம்ம எத்தனை வார்த்தைகளை நாம் படித்துக் கொள்ளலாம். ஆடியோ, ஆடியன்ஸ், ஆடிட், அடிஷன், ஆடியாலஜிஸ்ட், ஆடியாலஜி, ஆடியோ புக், ஆடிட்டோரியம், இப்படி இந்த நவுன் பெயர் சொல்லுகளை நாம் படித்துக் கொள்ளலாம். வெர்பு, ஆடிட், அடிஷன், ஹியர். அட்ஜெக்டிவ், ஆடியபிள், ஆடிட்டரி, ஆடியோ விஷுவல், இன்ஆடியபிள். அட்வர்ப், ஆடிபிளி, இன்ஆடிபிளி. பாருங்க, அப்போ இந்த ஒரு வார்த்தை நமக்கு தெரிந்துட்டால் போதும், கிட்டத்தட்ட ஒரு 20 வார்த்தைகளை நாம் மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். இப்படித்தான் நாம் ஆங்கில வார்த்தைகளை நாம் படிக்க வேண்டும், இல்லைங்களா? இப்போ இந்த டு ஹியர் எப்படி இது வந்தது, இந்த ஆடியோ என்ற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மூல பாஷை லத்தீன்ல இருந்து வருகிறது. பாருங்க, லத்தீன் அடிரி, அடுரி, ஷார்ட் ஃபார்ம்ல ஏயுடி, ஏயுடி, அட். இதுதாங்க லத்தீனுடைய வார்த்தை. அது ஆங்கிலத்திலே அப்படியே என்ன பண்றாங்க, ஏயுடி அப்படின்னு இதுக்கு ஒரு ரூட் வார்த்தைய சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன மீனிங்? ஏயுடி என்றால் என்ன மீனிங்? டு ஹியர், கேட்க. டு ஹியர், ஐ வாண்ட் டு ஹியர், நான் கேட்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஹியர், நான் கேட்க விரும்புகிறேன். அப்போ கேட்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஏயுடி. புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு? இப்போ இந்த ரூட் வேர்ட்ல இருந்து பெயர் சொல்லை நாம் பிரிக்கலாம். இப்போ இந்த ஆட், டு ஹியர் என்றால் ஆடு இருந்து அப்படி ஆடியோ, இதெல்லாம் சஃபிக்ஸ். ஐஓ என்பது சஃபிக்ஸ், இஎன்சி என்பது ஒரு சஃபிக்ஸ், ஐடி என்பது ஒரு சஃபிக்ஸ், டிஐஓஎன் ஒரு சஃபிக்ஸ், அப்புறம் ஓஜிஐஎஸ்டி இதெல்லாம் வந்து ஒரு சஃபிக்ஸ். அதை நாம் அடுத்த பாடத்தில் நாம் படிக்கலாம். நீங்க எப்படி இந்த ஆட் என்ற வார்த்தை எப்படிலாம் பரிமாறணும் அடைகின்றன. பேர் சொல் எடுத்துக்கொண்டால் ஆடியோ, ஆடியோ என்றால் ஒரு சத்தம். ஆடியன்ஸ், கேட்பவர்கள். ஆடிட், ஆடிட், ஆடிட் என்றால் அந்த வருமான துறையில வேலை செய்கிறவர்கள். அந்த ஆடிட் வராங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல அது. அப்புறம் அடிஷன், ஆடிஷன், ஆடியாலஜிஸ்ட், ஆடியாலஜி, அந்த சவுண்ட் சம்பந்தப்பட்டவைகளுக்கு ஆடியாலஜி என்று சொல்கிறோம். ஆடியோ புக்,
ஆடிட்டோரியம். இப்போ இவ்வளவு வார்த்தைகளை நாம் மிக சுலபமாக இந்த ஒரு வார்த்தை தெரிந்தால் நாம் மிக அழகாக படித்துக் கொள்ளலாம். இப்போ இது ஒரு பெயர் சொல், அவ்வளவுதான். இது வெர்பா எப்படி மாறுகிறது? இது ஒரு செயலை குறிக்கிறது. ஆடிட், அது ஒரு செயல். ஹியர் கேட்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு செயல். அடிஷன், அது ஒரு செயல். இப்போ அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் என்பது நமக்கு தெரியும், ஒரு பெயர் சொல்லை விவரிக்கக்கூடிய ஒன்று தான் என்னது? அட்ஜெக்டிவ். அடிபிள், கேட்கக்கூடிய. இஸ் a tape recorder was audible. அந்த டேப் ரெக்கார்டர் ரொம்ப கேட்கக்கூடியதான் இருந்தது. ஆடிட்டரி, ஆடியோ விஷுவல், இன்ஆடியபிளி, கேட்கக்கூடிய வகையில். அப்போ இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ். அட்வர்ப் என்றால் பொதுவாக இதை அடிபிளி, இன்அடிபிளி என்று நாம் சொல்லுகிறோம். பாருங்க, ஒரு வார்த்தை நீங்க தெரிஞ்சுட்டா போதுங்க. ஏயுடி, இவ்வளவு வார்த்தை நீங்க கற்றுக்கொள்ளலாம். இப்படியாக நம்ம வார்த்தைகளை மனப்பாடம் பண்ண வேண்டும். அடுத்து பாருங்க, ஆக்ட். இது லத்தீன் வேர்டு. இது இங்கிலீஷ்ல அப்படியே ரூட் வேர்டா மாத்துறாங்க, ஆக்ட். இதுக்கும் அர்த்தம் என்னது? டு ஆக்ட், காண்டக்ட், டூ, டிரைவ், மூவ். எல்லாம் பாருங்க ஒரு செயலை குறிக்கிறது. டு ஆக்ட். இதிலிருந்து பிறக்கிறது தான் ஆக்ஷன். ஆக்டிவேட், ரியாக்ட், ஆக்ஷன். ஆக்ஷன் சொல்றாங்களா, ஒரு செயல்படுதல், ஆக்ஷன். ஆக்டிவேட், ரியாக்ட், ஆக்ட். வெர்ப்ல ஆக்ட், ஆக்டிவேட், ரியாக்ட். இதெல்லாம் வந்து வெர்பு சம்பந்தப்பட்டது. இது ஏன் இப்படி ஆக்டிவேட் இங்கேயும் வருகிறது, இது இங்கே ஆக்டிவேட் என்று வரும்? இந்த சென்டென்ஸ்ல அது புரிந்து கொள்ளும் விதமாக வரும். அட்ஜெக்டிவ், ஆக்டிவ், ஆக்சுவல், உண்மையான, ஆக்ஷனபிள். அட்வர்பு, ஆக்டிவ்லி. எல்ஒய் சேர்த்தாலும் எது என்னது? அட்வர்பு. பாருங்க, இப்படியாகத்தான் நாம் இந்த ஆங்கில வார்த்தைகளை நாம் படிக்க வேண்டும். இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். நம்ம பார்க்க போறது அக்வா. இந்த அக்வா என்றது லத்தீன் வேர்ட். இதுல இருந்து அக்வா, அக்வா என்றது என்ன? வாட்டர். இதுல இருந்து எவ்வளவு வார்த்தை பிறக்கிறது பாருங்க. அக்வா, அக்வாரியம், அக்வா, அக்வாரியம், அக்வாட்டிக், அக்விடக்ட். இவ்வளவு வார்த்தை இதுல இருந்து பிறக்கிறது. இந்த அக்வா என்ற வார்த்தையில இருந்து அக்வா, அக்வாரியம். அக்வாரியம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மீன்கள், கடல் சம்பந்தப்பட்ட, கடல் நீர் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை, தண்ணீர்ல வாழுகின்ற அவைகளுக்கு அக்வாரியம் என்று பார்க்கிறோம். நீருக்கு அருகில வாழுகிற சில காரியங்களை நாம் அக்வாட்டிக் என்று சொல்றோம். அக்வாட்டிக். ஸ்ட்ரக்சர் தட் கேரிஸ் வாட்டர். அக்விடக்ட்னா என்னது? தண்ணி போகிற அந்த குழாய்க்கு தான் அக்வாடக்ட்னு சொல்றோம். 1, 2, 3, 4 ஆங்கில வார்த்தைகளை மிக சுலபமாக இதில் நாம் படித்துக் கொள்ளலாம். இதுக்கு வெர்பு ஃபார்ம் கிடையாது, அட்ஜெக்டிவ் மட்டும்தான் இருக்கு. அக்வாட்டிக், ரிலேட்டிங் டு வாட்டர். டால்பின்ஸ் ஆர் அக்வாட்டிக் மேமல். அந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட அட்ஜெக்டிவ். இப்போ இந்த டால்பின்ஸ் ஆர் அக்வாட்டிக் மேமல்னா, இந்த டால்பின் என்ற ஒரு பெயர் சொல்லை விவரிக்கின்ற ஒன்று அக்வாட்டிக். ஆகவே இது ஒரு அட்ஜெக்டிவ். இதற்கு அட்வர்பு கிடையாது. அடுத்து 4வது வார்த்தையை பாருங்க, சைக்கி. சைக்கி. இந்த சைக்கி என்பது கிரேக்க வேர்டு. சைக்கி அதுதான் ஆங்கில வார்த்தை. சைக்கி. இதுக்கு வந்து மைண்ட், ஸ்பிரிட், சோல், பிரெத், லைஃப், மனம் சம்பந்தப்பட்டது, ஆவி, ஆத்மா சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த சைக்கிக்கு மீனிங் சொல்லுகிறார்கள். இதுல இருந்து எத்தனை வார்த்தை பிறகுது பாருங்க. சைக்காலஜிஸ்ட். சைக்கி, மன சம்பந்தமான காரியங்களுக்கு சோதனை செய்ய தயார்படுத்துவது சைக்கி, சைக்காலஜி. அப்புறம் வெர்புல சைக்கோனாலஜிஸ், மனப்பகுப்பாய்வு, சைக்கிக்
சைக்காலஜிக்கல், இதெல்லாம் அட்ஜெக்டிவ். அட்வர்ப் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி, சைக்கிக்கலி, மன ரீதியாக. ஆக இந்த வார்த்தை இப்படியாக வருகிறது. இன்னும் 2 வார்த்தை பார்க்கலாம். இதுல பாருங்க, அபக். அபக் என்றால் இது ஓல்டு இங்கிலீஷ், புராணமான ஒரு இங்கிலீஷ் வார்த்தையிலிருந்து வருகிறது. A was added as prefix for the word and abak, so it means on in nut. இந்த பேக் என்ற வார்த்தை ஏயோடு சேர்க்கிறார்கள். அது ஆங்கிலத்தில் அபாக்னு வருகிறது. இதுக்கு வந்து பின்னுக்கு, பின்புறமாக என்று பொருள். பேக்வேர்ட், பிஹைண்ட். இதுக்கு நவுன் கிடையாது, வெர்பம் கிடையாது, அட்ஜெக்டிவ் மட்டும்தான் இருக்கு, அட்வர்ப் இருக்கு. அபாக். She was taken aback by the sudden news. Adverb, aback. She looked back at the question. See, these are all adverb and adjective. So இப்படியாக இந்த வார்த்தை உருமாறுகிறது. அடுத்தது abandonner. abandon சொல்றாங்களா, abandonner. இது லத்தீன் அண்ட் பிரெஞ்சு வார்த்தையை ரூட்டா கொண்டு வருகிறது. இதுக்கு abandon, forsake, மீனிங் forsake, துற, give up, கைவிடு. நவுன் வந்து பாருங்க, abandon, கைவிடு. unrestrained motion, abandonment. verb, abandon, they abandoned the ship, கப்பலை அப்படியே விட்டு விட்டார்கள். verb. adjective, abandon. example, an abandoned house, ஒரு கைவிடப்பட்ட வீடு. adjective குறிக்கிறது. adverb. rarely comes. இந்த abundantly என்பது சில அதிகமாக இந்த adverbல இது வராது, ரேரா தான் வரும். அடுத்த 2 வார்த்தை நான் படித்து இந்த 2வது லெசனை முடிக்கலாம். பாருங்க, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அபேஸ். அபேஸ் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இது லத்தீன் மொழியிலிருந்து வருகிறது. பாசூஸ், லோ, திக். அபேஸ், ஒருவரை கீழாக குறிப்பிடும் போது அபேஸ் என்கின்றனர். மீனிங் வந்து ஒருத்தர் கீழ் நிலையில பேசுவதற்கு அபேஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நவுன் பார்த்தீங்கன்னா அபேஸ்மெண்ட், MENT சேர்த்தா அது ஒரு நவுனா மாறுகிறது. அபேஸ் ED சேர்க்கிறோம், அது வெர்பா மாறுகிறது. அபேஸ்ட். ஹியூமிலியேட், புரியுதுங்களா? ஹியூமிலியேட். அட்ஜெக்டிவ் abased, நோ verb இதுக்கு. அப்புறம் அடுத்த வார்த்தை பார்க்கிறோம் நாம அபாஸ். இது வந்து ஓல்டு பிரெஞ்சு, இதுல இருந்து வருகிறது. மேக் லோயர் இன் ரேங்க் அண்ட் ஸ்டேட்டஸ். ஃபீல் அஷேம்டு, இதுக்கு அர்த்தம்னா ஃபீல் அஷேம்டு, வெட்கமடைய செய்வது. அபேஸ்மெண்ட், இது வந்து நவுன். she felt abasement after the mistake, வெட்கத்தினால் ஏற்படும் மனநிலை, மனக்குழப்பம். அபாஸ்ட். verb இது. abased, வெட்க நிலை. abased, he smiled abasely when caught holding the stolen cookies. அப்புறம் இதெல்லாம் வந்து ரூட் வேர்ட். இதை நீங்க படித்து வீட்டில் எழுதி பாருங்க. 8 வார்த்தை நாம இப்போ அவ்வளவுதான். இந்த லெசன் முடிவு பெற்றது. அடுத்த வாரம் நாம இன்னும் சில வார்த்தைகளை பார்க்கலாம், அல்லது அந்த ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸை பார்க்கலாம்.